அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் வந்தாச்சுங்க. ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. இப்போ நிறைய ரவுண்ட் 3ல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது, சார் என்ன மாதிரியான கல்லூரிகளில் நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதை பேஸ் பண்ணி அதை நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 2ல் எந்த கல்லூரிகளெல்லாம் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களோட அந்த தேர்வுகளை வச்சு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். அப்போ நிறைய பேர் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் அதிகமான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாப் 25 கல்லூரிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள், இதுதான் ஜென்ரல் அகாடமிக். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் ஜென்ரல் அகாடமிக். ஜென்ரல் அகாடமிக்னா ஜென்ரல் கவுன்சிலிங், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல், ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஜென்ரல் கவுன்சிலிங் சீட்ஸ் ரவுண்ட் 2ல் எத்தனை சீட்டு ஃபுல்லாச்சு அப்படிங்கிற டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரவுண்ட் 2ல் அதிகப்படியான நம்பர்ஸால் ஃபில் ஆன ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு 1198 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்குங்க. அடுத்து ரெண்டாவது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பூந்தமல்லி, சென்னை. அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 1171 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து மூணாவது இடத்துல எந்த கல்லூரிகள் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூருங்க. செகண்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு 827 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இடத்துல நாலாவது இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி வருது. 768 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட 755 இடங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டுமே நிரம்பி இருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா, விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. இவங்க கரூர்லேயும் இந்த கல்வி நிறுவனம் இருக்குது, இப்போ கோயம்புத்தூர்லேயும் இருக்குதுங்க. இதில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் மட்டுமே செகண்ட் ரவுண்டில் 670 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. இங்கே நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 649 இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அதே எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அந்த கல்லூரியிலையுமே செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 649 இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். கிட்டத்தட்ட 624 இடங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டும் நிரப்பி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், கிட்டத்தட்ட 615 இடங்கள் செகண்ட் ரவுண்டில் மட்டும் மாணவர்கள் இந்த கல்லூரியில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 615 சீட்டுங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தோம்னா, நம்மளுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளி. இது ப்ரீவியஸாக பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே இருந்துச்சுங்க. இந்த கல்லூரியில் செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 596 மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அதுக்கடுத்த இடங்களில் என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். 589 சீட் நம்மளுக்கு இந்த செகண்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஒத்தக்கால் மண்டபம், 573 இடங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதே எண்ணிக்கையில் ஈரோட்டில் பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த கல்லூரி 573 இடங்கள் நம்மளுக்கு நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்த்தோம்னா, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கரூர், 557 சீட் செகண்ட் ரவுண்டில் மட்டும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்த பிளேஸ் பார்த்தோம்னா, நம்மளுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட காலேஜ் இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வர்றாங்க. 520 இடங்கள் இவங்களுக்கு ஃபில்லாக இருக்குதுங்க செகண்ட் ரவுண்டில் மட்டுமே. அதுக்கடுத்த பிளேஸில் பார்த்தோம்னா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நம்மளுக்கு சென்னை, 474 சீட் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கடுத்த பிளேஸில் பார்த்தோம்னா, கரூரில் இருக்கக்கூடிய எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 442 இடங்கள் நம்மளுக்கு நிரம்பி இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், பாவை இன்ஜினியரிங் காலேஜ், பாச்சல், நாமக்கல், 437 இடங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நிரம்பி இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர்,
இங்கே வந்து 427 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 413 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து நிரம்பி இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்த பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் 412 சீட்டு வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்த பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் 404 இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டுமே நிரம்பியிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் 402 இடங்கள் வந்து நிரம்பி இருக்குது செகண்ட் ரவுண்டில் மட்டுமேங்க. அதுக்கடுத்த பிளேஸில் வந்து பார்த்தோம்னா 25வது இடத்துல வந்து எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வட்டமலைபாளையங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 374 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குங்க. இதுதான் செகண்ட் ரவுண்டில் அதிகமான மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றின தகவல்களுங்க. இது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26லேருந்து 50 வரைக்கும் பொசிஷன் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட லிஸ்ட்டையும் தர்றோம். இந்த 2 வீடியோஸையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த கல்லூரிகளோட ஆர்டரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.